அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லாம் புகழும் இறைவனுக்கே. அ என்னன்னாக்கா, எனக்கு வந்து ஒரு பிரதர் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாரு. நான் அவர மிஸ்டேக்கா சொல்லல. ஏன்னா, அவர் வந்து இன்னும் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணணும், சேனல் இன்னும் நல்லா வரணுன்ற ஒரு நல்ல எண்ணத்தில தான் அவர் எனக்கு ம் கமெண்ட் பண்ணியிருந்தாரு. அ அது என்னன்னாக்கா, வெறும் கொத்தமல்லி சூப் தானே, இது என்ன ஒரு மொக்கையான சூப்பு அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லியிருந்தாரு. கமெண்ட் பண்ணியிருந்தாரு. நான் என்ன சொல்கிறேன்னா, அது உங்களுக்கு மொக்கையா இருக்கலாம். ஓகேங்களா? அது மற்றவங்களுக்கு தெரியாதவங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கலாம். ஒரு சில பேருக்கு அது மொக்கையா இருக்கலாம். ஏன்னா என்னடா என்னென்னவோ பெரிய பெரிய டிஷ்ஷஸ்லாம் போடுறாங்க. இவங்க என்ன எடுத்துகிட்டு வந்து ஒரு கொத்தமல்லி சூப்பு போட்டுட்டு, இது ஒரு பெரிய டிஷ்ஷுன்னு போட்டுட்ருக்காங்க அப்படின்னு நெனச்சிட்ருக்கலாம். இது வந்து சிம்பிளா இப்போ தான் பிரதர் நான் ஆரம்பிச்சிருக்கேன். எத்தனை பேருக்கு என்னோட குக்கிங்கில அ வ விருப்பம் இருக்கு, இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னு தெரியல. எனக்கு நெறைய பேர் வந்து எப்படி சொல்றேன்னா, அவங்களோட நீங்கலாம் சேர்ந்து தான், மக்களாகிய நீங்கலாம் சேர்ந்து தான் என்னோட குக்கிங் வீடியோஸ பார்த்துட்டு, உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா ஒரு லைக்கு, ஒரு கமெண்ட் பண்ணீங்கன்னா, ஓகே சரி என் வீடியோவுக்கும் ஒரு அ மக்கள் இடையில வந்து ஒரு இது இருக்கு. அப்படின்னு விருப்பம் இருக்கு. அவங்களும் பார்க்குறாங்க என்னோட வீடியோஸ அப்படின்னு கொண்டு நான் தெரிஞ்சுக்கலாம். எனக்கு லைக்ஸ் அதிகமா வரதில்ல. அதே மாரி வந்து எனக்கு வந்து கமெண்ட்ஸும் அதிகமா வரதில்ல. அ ஏன்னாக்கா, எனக்கு இப்ப எங்கள மாரி புதுசா என்ட்ரி ஆகுற யூடியூபர்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா, மக்களாகிய நீங்க தான் வந்து என்ன பண்ணணும், என்ன சப்ஸ்கிரைபர்ஸு மக்கள் பார்க்குற மக்கள்லாம் நீங்கலாம் என்ன பண்ணணுன்னாக்கா, என்னோட சேனல வந்து லைக்கு, கமெண்ட் பண்ணுங்க. சொல்லுங்க, சிஸ்டர் நீங்க இது இப்போ இந்த பிரதர் சொன்னார் இல்லையா, என்னையா மொக்கையா வந்து நீங்க வந்து இது பண்ணுறீங்க, வேற சூப் வகைலாம் நீங்க போடலாம் இல்லையா அப்படின்னு அவர் சொல்லியிருக்கார் இல்லையா, அதே மாரி நீங்களும் சொல்லலாம். எங்களுக்கு வந்து பூஸ்டப் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா, நீங்க குடுக்குற வந்து கமெண்ட்ஸும், லைக்ஸும் தாங்க. அத பார்த்து எங்களுக்கு வந்து ஒரு இதாகும். நாங்க வந்து ஓகே எங்களுக்கும் மக்களுக்கு இடையில வந்து ஆதரவு இருக்கு. இன்னும் நல்லா சூப்பரா வீடியோ போடலாம் அப்படின்றதுலாம் அ அதுதான் எங்களுக்கு வந்து ஒரு பூஸ்டப் குடுத்து நாங்க பண்றோம். இன்னும் என்கரேஜ் பண்ற மாரி இருக்கும் எங்களுக்கு. அ நீங்க பண்ணுவீங்க இதுக்கப்புறம்ன்றது நான் நம்புறேன். இன்னொன்னு என்னன்னாக்கா, அந்த பிரதருக்கு என்னன்னாக்கா, எடுத்த உடனே நான் என்ன சொல்ல வரேன்னா, அந்த பிரதருக்கு எடுத்த உடனே அப்படியே ஆஹா, ஓஹோன்னு சமைச்சு போட்டுட்டோம்னா, அதுக்கப்புறம் போக போக கன்டென்ட் இல்லாம போயிடும். ஸோ சின்ன சின்னதா ஆரம்பிச்சு அதுக்கப்புறம் ஏன்னா மக்களுக்கு வந்து அதுக்கப்புறம் எதிர்பார்ப்பு அதிகமா போயிடும். இவங்க இவ்வளோ சமைக்கிறாங்களா, அப்போ இன்னும் நல்லா அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்ப்புகள் பார்த்திங்கன்னா, இன்னும் அதிகமா போயிடும். அதனால அப்படின்னா சின்னதுலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே இன்க்ரீஸ் பண்ணலாம் அப்படின்னு தான் நான் பண்ணிகிட்ருக்கேன். அதுக்குன்னு எனக்கு சமைக்க தெரியாம நான் ஒன்றும் கொத்தமல்லி சூப் எடுத்து போடலாம் அப்படின்னு போடலை. அது என்னன்னாக்கா, அப்போ நான் செஞ்சிட்ருந்தேன். சரி ஓகே எனக்கு நான் வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆயிடுச்சு. சரி ஏன் நம்ம இது போடக்கூடாது அப்படின்றதுக்காக தான் நான் இத ஒரு மார்னிங் குடிக்கும்போது சரி போடலாம் அப்படின்றதுக்காக தான் அந்த வீடியோ போட்டேன் நானு. கண்டிப்பா பிரதர் நீங்க சொன்ன மாதிரி அ நான் வந்து அ சூப்ஸ் வகைகள் முடிஞ்ச அளவுக்கு நான் போடுறேன். இன்னொன்னு என்னான்னாக்கா, நான் மட்டும் தான் அந்த சேனல் பார்க்குறேன் போல இருக்கு. வேற யாரும் பார்க்கல போல இருக்கு. ஆமா பிரதர். நீங்க வந்து கமெண்ட் பண்றீங்க. அதுக்குன்னு நீங்க மட்டும் பார்க்குறீங்கன்ட்டு அர்த்தம் கிடையாது. மத்தவங்க யாரும் கமெண்ட் பண்ணல. நீங்க கமெண்ட் பண்றீங்க. எனிவே தேங்க்ஸ் உங்களுக்கு. கண்டிப்பா என்னோட சேனலுக்கும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா, சப்ஸ்கிரைப் அதிகரிப்பாங்க. லைக்ஸும் எனக்கு நெறையா வரும். எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நெறையா கமெண்ட்ஸும் நல்ல கமெண்ட்ஸா கண்டிப்பா என்னோட சப்ஸ்கிரைபர்ஸ் குடுப்பாங்கன்றது நான் நம்புறேன். கடவுளும் எனக்கு அது துணை குடுப்பாருன்னு நான் நம்புறேன், நெனைக்கிறேன். அ அந்த பிரதருக்கு என்னோட தேங்க்ஸ். எப்படி இருந்தாலும் எனக்கு ஒரு கமெண்ட் பண்ணி அவரோட எப்படி சொல்றது? அவரோட ஆதரவ எனக்கு தெரிவிச்சதுக்கு ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கிறேன். அல்லாஹ் ஹாஃபிஸ். என்னோட சேனல லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க மறந்துறாதீங்க.